யார் வேணும்? மியூசிக் டேரக்டர் இருக்காரா? அவர்லாம் இல்லை, போ. இவன் சங்கு. இவனுக்கு சின்ன வயசுலேருந்து கண்ணும் தெரியாது, வாயும் திக்கும். ஆனால் இவனுக்கு வித்தியாசமான டேலண்ட் இருக்கு. உலகத்தில் இவனை மாதிரி திக்கிற சில பேருக்கு சத்தமாக பேசும்போதோ இல்லை பாடும்போதோ திக்காது. அந்த திக்காத 2 நிமிஷம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவன் சிங்கராக சான்ஸ் கேட்டு தேடிட்டு இருக்கான். கண்ணீர்க்காக மட்டும்தான் எங்கள் கண்கள் உதவும். சுராஜ், சுராஜ் யார் அது? சார், பாட சான்ஸ் கேட்டு வந்திருக்காரு. அவன் கண்ணு தெரியாது. அப்படியா தம்பி? பாட சான்ஸ் கேட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். பேசும்போது திக்கிறீங்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடிட்டு இருந்தீங்களே, எப்படி? இல்லை சார், பாடும்போது மட்டும் மைண்ட் கிளியர் ஆயிரும். ஓ சரி, பார்க்கலாம். ரெடி, 1. கண்கள் இல்லாத மனித பிறவியை ஊனம் என்று ஒதுக்காதீர்கள். எங்களால் காண முடிந்தது எல்லாமே அன்பு மட்டும்தான். ஊனமாய் பிறப்பது எல்லாமே கடவுளின் வரம். இந்த உலகத்தில் நீ வாழ முதலில் தேவை நம்பிக்கைதான். கண்கள் இல்லாதவர்கள் எல்லாம் கைகள் ஏந்தும் பொம்மை இல்லையே. நாங்களும் ஒரு நாள் சாதிப்போம், ஒரு முறை வாய்ப்பு தந்தாரே. கண்ணீர்க்காக மட்டும்தான் எங்கள் கண்கள் உதவும். இப்படி இருப்பதும் ஒரு வகை சந்தோஷம். இருக்கின்றோம் சந்தோஷமாய். என்ன சார் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குது? அது சாஃப்ட்வேர்ப்பா, அப்போ தான் நல்லாயிருக்கும். சாங் சூப்பராக வந்துருக்குப்பா. தேங்க்ஸ் சார். உனக்கு பெரிய பிரைட் ஃப்யூச்சர் இருக்குப்பா. தேங்க்ஸ் சார். சின்ன வயசுலேருந்து எல்லாம் கண்ணு தெரியாது, எல்லோரும் ஒதுக்கிடுவாங்க சார். எனக்கு பாட ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பாட்டு ரொம்ப திறமை மாதிரி சான்ஸ் கொடுத்தது ரொம்ப நன்றி சார். பரவாயில்லப்பா சார். உங்கள் கான்டாக்ட் நம்பர்? ஓ வரேன் சார். ஓகேப்பா. குடிக்க தண்ணி இருக்குமாண்ணா? தாகமாக இருக்கு. தாங்கண்ணா. இந்தப்பா. எவ்வளோண்ணா? 20 ரூபா. நான் அந்த குட்டே பிஸ்கெட் ஒன்று எடுங்க. கரெக்டாக இருக்காங்க. கண்ணீர்க்காக மட்டும்தான் எங்கள் கண்கள் உதவும். இப்படி இருப்பதும் ஒரு வகை சந்தோஷம். இந்த பாட்டு? ஆமாம், இந்த பாட்டு இல்லை, எப்போ ரிலீஸ் ஆச்சு? போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. எப்படி உங்ககிட்ட? போன வாரமா? அண்ணா, எனக்கு ஒரு ஹெல்ப். ஃபோன் பண்ணி தர முடியுமா? இந்தாங்க நான் கார்டு.
ஹலோ சார், நான் பாட்டு பண்ண பேசுகிறேன். சங்கு பேசுகிறேன் சார். ஹலோ என்னாச்சு? கட் ஆயிடுச்சு ப்ரோ. கட். இன்னொரு தடவை ஃபோன் போலவா? யாரு? சார் இருக்கிறான். யோ சூரஜ், யார்யா? சார் இதோ இவர். தெரியாதவங்க உள்ள அவ்வளோ பண்ணாத. ஓகே சார். சார் எனக்கு தெரியலையா? ஹலோ யார்? டெல் மீ பேபி. ஐயோ டைரக்டர் இருக்காரா? மியூசிக் டைரக்டர். ஏமாந்தும் இவன் லட்சியத்தை அடைய போராடுறான். இவனை மாதிரி எல்லாரும் இருந்தா உலகத்துல தற்கொலையே நடக்காது.